சாந்தி. அவ்யக்த சமிகை 22 நவம்பர் 2025. பாபா புரிய வைக்கிறாங்க. अशरीरी बनना वायरलेस सेट है, वाइसलेस बनना ही वायरलेस सेट की सेटिंग है. அதாவது அசரீரி ஆவது என்பது வயர்லெஸ் செட். வயர்லெஸ் கார்டு வச்சுருப்பாங்க, அப்படியே இங்கேருந்து இவங்க பேசுவாங்க, அந்த வாக்கி டாக்கியில் பேசுவாங்க, ஹலோ பஸ் ஓவர் அப்படின்வாங்க, அங்கே ஒருத்தவங்க கேட்பாங்க ஓவர் அப்படின்வாங்க. அதுபோல் அசரீரி ஆவது என்பது வயர்லெஸ் செட் ஆகும். அப்போ அந்த வயர்லெஸ் செட்டுக்கு செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, இது இப்படி இது இப்படி இது இப்படி அதெல்லாம். ஸோ அந்த செட்டிங் எது இருந்தால் இந்த வயர்லெஸ் செட் வேலை செய்யும் அப்படின்னா வைஸ்லெஸ் ஸ்திதி, வைஸ்லெஸ் நிர்விகாரி ஸ்திதி, அதுதான் உங்களுடைய வயர்லெஸ் செட்டுக்கான செட்டிங். அதாவது அந்த செட்டிங் இருந்தால் தான் இந்த செட்டு வேலை செய்யும். பாபா என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் அசரீர ஸ்திதியை அனுபவம் பண்ணணும்னா முதல்ல நிர்விகாரி ஆகணும். ஏன்னா விகாரம் எல்லாமே தேகத்தோடு சம்மந்தப்பட்டது. தேக உணர்வில் இருக்கும்பொழுது தான் 5 விகாரங்களும் வெளிப்படுது. ஸோ அதிலிருந்து விடுபட்டால் தான் உங்களால் அசரீரி ஆக முடியும். जरा भी अंश के भी अंश मात्र विकार वायरलेस के सेट को बेकार कर देगा. கொஞ்சமானாலும் இந்த கொஞ்சம் ஒரு சின்ன விஷயந்தான் பாபா, சில்லியான ஒரு விஷயந்தான் எனக்குள்ளே இருக்குது. அது கொஞ்சம் ஒரு அம்ச மாத்திரத்தில் இருந்தாலும் இது அந்த செட்டிங் வேலை செய்யாது. வயர்லெஸ் செட் வேலை செய்யாது, அது அந்த வயர்லெஸ் செட்டை யூஸ்லெஸ் ஆக்கிடும். இஸ்லியே அப் கர்ம பந்தனி சே கர்ம யோகி பனோ. எனவே பாபா புரிய வைக்கிறார், இப்பொழுது நீங்கள் கர்ம பந்தனத்தில் இருப்பவராக இருந்து அதிலிருந்து விடுபட்டு கர்ம யோகியாக ஆகிவிடுங்கள். என்ன சொல்றார் பாபா, கர்ம யோகி, கர்மங்கள் செய்யும் பொழுதே நான் யோக நிலையில் இருக்கிறேன். अनेक बंधनों से मुक्त एक बाप के संबंध में समझो तो सदा एवर रेडी रहेंगे. ஸோ அந்த கர்ம பந்தனத்துலேருந்து விடுபடுறதுனா என்னவா, எல்லாம் இருக்குது, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்குன்னு இருக்கிறது ஒரு பாபா. அந்த ஒரு பாபாவினுடைய சம்பந்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவர் ரெடியாக இருக்கீங்க. இருக்கிறதே அவர் கூட தானே. செக் கரோ அந்தர் கோய் பி விகார் சிப்பா हुआ तो नहीं है. ஸோ உங்களை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது மூளையில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒட்டிகிட்ருக்கா, ஏதாவது ஒரு விகாரம் ஒளிவு மறைவோடு, அதாவது ஒளிஞ்சிருக்கா உங்களுக்குள்ள அப்படின்னு நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். ஸோ அந்த விகாரம் இருந்தால் உங்களை அது அசரீரியாக ஆக விடாது, அதுதான் சாரம். அதனால் பாபா அதை நம்ம செக் பண்ண சொல்கிறார். எந்த விகாரமும் இல்லையே அப்படின்னு சம்பூர்ண நிர்விகாரியாக ஆயிட்டனான்றதை செக் பண்ணுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.